செல்போனில் செக்ஸ் லீலை, வாலிபர் கைது. என்ன சார், டீயா காப்பியா? சொல்லுங்க சார், வேற என்னதான் வேணும்? ஓ, வாடகைக்கு வீடா? இந்த ஏரியால வாடகைக்குலாம் வீடு கிடைக்காதப்பா. அட, கிடைக்காதுங்கிற பணத்தை காமிக்கிறா. போ போ சார். ஒரு நிமிஷம். டேய், அவனை ஏன்டா கூப்பிடுற? டேய், பேக்கு பாட்டி மாதிரி இருக்கான். நம்ம கூட சேர்த்துக்கிட்டா நம்ம செலவுக்கு ஏதாவது தேரும்டா. டேய், அஞ்சாப்ல ஏதோ சொல்லுவான்டா. அவனெல்லாம் மனுஷனா மதிக்கிறியா நீ? கட்டிங் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ற கேஸ்ரா அவன்லாம். அப்படின்னு அமைக்க வேண்டியதுதான். டேய், நீ பேசாம இரு. இந்த டீலிங்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வணக்கங்க. உங்களுக்கு தங்க ஏதோ ரூம் வேணுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அதுக்கு அட்வான்ஸ் ஒரு 5000 ரூபாய் வேணும். வாங்க போலாம், வாங்க போலாம். ஹலோ பிரதர், பாத்ரூமுக்கு லாக் இல்ல, பாடிக்கிட்டே குளிங்க. ஏண்டா அவனே ஒரு பெப்பே, அவனை போய் பாட சொல்ற? டேய் பிரகாஷ், சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. டேய் பரணி, கிளம்புடா, படத்துக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. என்னடா மச்சான் டென்ஷனா இருக்க? பின்ன என்னடா, எவனோ வழியில போனவனை கூட்டு வந்து வீட்டுல விட்டுருக்கோம். எதுக்காக? பணத்துக்காக தானே. அதுவே போச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னடா சொல்ற? நம்ம ஹவுஸ் ஓனர் கொடுத்த மொத்த பணத்தையும் புடுங்கிட்டான். பணத்தை கையில வாங்கினதும் என்னென்ன கனவு கண்ட தெரியுமா? எல்லாம் ஒரு நிமிஷத்துல புஸ்ன்னு போயிடுச்சு. இப்ப என்ன, பணம் தானே தேவை? ஏன், நீ எதுவும் கொடுக்க போறியா? இருக்கிற இடத்த சொல்றேன், போய் எடுத்துக்க. என்ன ஒண்ணு, பொம்பளைங்க பண்றது ஆம்பளைங்க பண்ணணும். புரியலையே. அதான்டா ஆண் விபச்சாரம். என்னடா சொல்ற? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பேரர் காமிச்சா தெரியுமா? அவரோட மொபைல் நம்பர் தரேன். அவர்கிட்ட எக்கச்சக்கமான ஆண்டிங்க இருக்கு. போனீங்கன்னா மேட்ருக்கு மேட்ரு ஆச்சு, மீட்டருக்கு மீட்டர் ஆச்சு. ஆனா ஒண்ணு, என் பேரை யூஸ் பண்ண கூடாது. ரஞ்சித் பேரை யூஸ் பண்ணிக்க. போய் மூழ்கி குளிச்சுட்டு முத்தோட வந்துரு. இந்த மேட்டர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ரெடி ஆகி உடனே கிளம்புறேன். போடி, போயிட்டு வந்து ட்ரீட் வைக்கிற. మీకు ఎవరు కావాలి? బేరర్ தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாரு. మీరు భరణిதானே? ஆமாங்க. మీరు வர வேண்டிய இடத்துக்கு தான் கரெக்டா வந்திருக்கீங்க. లోపల రండి. కూర్చో. అవును, నీకు అనుభవం ఉందా? இருக்குன்னா இப்படி ஆட்டணும், இல்லைன்னா இப்படி ஆட்டணும். எது எப்படி இருந்தாலும் இப்ப நான் தான் உனக்கு கோச். ஓகேவா? ஜஸ்ட் மினிட். பேச்சிலேயே மூடி ஏத்திட்டு போறாளே பரணி. கண்ட்ரோல்டா. దొంగ. டேய் பரணி, அனிதா வந்திருக்கடா. நான் எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்றது? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலைய போடுச்சுல? கால் பண்ண வேண்டியதுதானே? செல்லுக்கு ட்ரை பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. இல்லையே, இப்ப கூட என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு SMS MMSலாம் அனுப்பிச்சிட்டு தான இருந்தோம். உருப்படியான SMS MMS அது இருக்காதே. உருப்படியான SMS MMS அனுப்பிச்சா எங்களை உருப்படாதன்னு சொல்லிடுவாங்க. அப்படியா? சீக்கிரமா உருப்பிடுவீங்க. சரி, அதை விடு. எங்க இவ்வளவு தூரம்? பியூட்டி பார்லருக்கு போயிட்டு போற வழியில உங்களையும் பார்த்துட்டு போலாம் தான் இங்க வந்தேன். சரி வா, உள்ள போலாம். இல்ல, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பரணி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? தப்பு தப்பா MMS அனுப்புறத முதல்ல விட்டுடுங்க. இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் பெரிய வில்லங்கத்துல நீங்க மாட்டிக்குவீங்க. அனிதா, அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் விட்டுரு. இதெல்லாம் சப்ப மேட்ரு. இத போய் உப்பு போட்டு ஊறுகாய் ஆக்கிட்டு இருக்க. போய் வேலைய பாரு போ. எனக்கு என்ன, எக்கேடோ கெட்டு போங்க. உங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ண வந்துட்டா. என்ன சொல்லணும்? மச்சான், இத பாருடா. சூப்பரா இருக்குடா. சரியா இருக்கடா.
ஸ்டூடெண்ட் இப்படியே கேவலப்படுத்துறது ஒரு கணக்கு வேண்டாம். உங்களை பிரின்சிபால்ட்ட ரிப்போர்ட் பண்ற பாருங்க. கல்பனா ஆவுன்னு அந்த பேரை சொல்லி ஓயாம வயித்த கலக்க வைக்கிய அந்த பையனை கிண்டல் பண்ணிடல. வேற யாராவது பிரின்சிபல்ட்ட போட்டு விட்டு விடாதா அதை சொல்ல வந்தேன். டேய் எஸ்கேப் பாருங்கடா. கல்பனான்னு சொன்ன உடனே உடம்பெல்லாம் விடவெடுத்து போயிடுறீங்களே. கல்பனாங்கிறது ஆவியா? எல்லாத ஆவியும்ல பொதுமில்ல, அது ஒரு தாபத்திய ரகசியம். என்ன யாரும் சொல்லிடாத. நம்ம வைஸ் பிரின்சிபால் ஒய்ஃப் கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்தாதா? ஆமா. அந்த கிளாஸ்ல ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணேன். அந்த நேரம் பார்த்து சனிய மாதிரி கரண்ட் கட் ஆச்சு. அந்த ரூம்ல ஒருத்தர் இல்ல, இருட்டா வேற இருந்ததா. கபால்னு கல்பனாவை கட்டி பிடிச்சேன். எனக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகி கல்பனாவும் என்னைய கட்டி பிடிக்க புடிய எடுத்து கசக்கி காய போட்டோம்ல. அதான் இந்த பரணிவே அவன் செல்போன்ல படம் எடுத்து வச்சுக்கிட்டு என்னை அப்பப்ப பயம் காட்டிக்கிட்டே இருக்கான்டா. ஏன் சார், கரண்ட் தான் கட் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி அவன் உங்களை மொபைல்ல படம் பிடிச்சான்? அந்த கதையாண்டா கேட்க. எல்லாம் கரண்ட் வந்தாச்சு, அது கூட தெரியாம என்னோட லீலைகளை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அத கண்குத்தி பாம்பு மாதிரி போய் கவர் பண்ணிட்டே இருந்திருக்கான். அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது, செம பிகர். வாரத்துல 2 நாள் ரூம் போட்டு ஒரே கூத்தும். தலைவர் வராருல. அடிங்கடா. மாலையை போடுங்க, சீக்கிரம் போடுங்க மேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. பொதுவா நம்ம மதத்துல டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சங்கு ஊதுவாங்க. நீ சாவறதுக்கு முன்னாடியே உனக்கு ஊதுற சங்கு கேட்டுட்ட, அதனாலதான் நீ அதிர்ஷ்டக்காரன். ஏய், யாரா நீ? என்ன மிரட்டியா? என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடாத. உன் பேக்ரவுண்ட் என்ன, உன் ஃபோர் கிரவுண்ட் என்ன, ஆல் கிரவுண்ட் எனக்கு தெரியும். உன் பேரு கஜா, நம்பர் 14, கலைவாணர் தெரு, முல்லை நகர். இது உன் வீட்டு அட்ரஸ், சரியா? என்ஜாய் நெட்வொர்க் நம்பர் 28, சத்யபாமா தெரு, நாகை 26. இது உன் ஆபீஸ் அட்ரஸ், சரியா? நீ பிறந்தது பொள்ளாச்சியில, வளர்ந்தது வத்தலகுண்டில், படிச்சது பாண்டிச்சேரியில, வியாபார விருதுநகர்ல, சம்சாரம் சத்தியமங்கலத்துல, கூத்தியா கூடுவாஞ்சேரியில. என்ன கரெக்டா? நாகப்பட்டினத்துல ஆரம்பிச்ச உன்னோட என்ஜாய் ப்ரௌசிங் சென்டர் மூலமுடுக்கெல்லாம் நுழைஞ்சு இப்ப இந்தியா முழுக்க பரவிருச்சு. உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது உங்க அண்ணன் தண்டபாணி தாதா எம்எல்ஏவோட அலகாய். ஏமிரா, நான் செப்பிந்து கரெக்டா? ஏய் இருப்பா, இன்னும் நான் சொல்லி முடிக்கலப்பா. உன் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியுமா? 18/8/2007. ஊதுராஜ் சங்க. நேரம் சரியாக 9:55. ஏய் இன்னும் 2 புல்லட் இருக்கு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவன் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வெள்ளச்சாமி, சனிக்கிழமை, சக்கரபாணி, ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு நமக்கு லீவு சார். வாங்க போலாம்.